ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்? பேசிக் லெவல்ல இருந்து நம்ம எப்படிலாம் சேட் பண்ணலாம், எப்படியெல்லாம் பேசலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரியா? இப்போ வாட்ஸ்அப் ரிலேட்டடான சென்டென்சஸ் நம்ம பார்க்கலாம். உங்கள் டிவியை என்னால் பார்க்க முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ. முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்கள் டிவியை என்னால் பார்க்க முடியவில்லை அப்படின்னா இத பாஸ்ட்ல சொல்லல, பிரசன்ட்ல தான் சொல்றாங்க. பாஸ்ட்ல சொன்னா நம்ம குட் நாட் யூஸ் பண்ணணும், பிரசன்ட்ல சொன்னா cannot யூஸ் பண்ணணும். இப்போ என்னால உங்க டிவியை பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா cannot தான் யூஸ் பண்ணணும். பார்க்க முடியவில்லைன்னா முடியவில்லை அப்படின்னு சொல்லும் போது cannot. பார்க்க அப்படின்னு சொல்லும் போது see. I cannot see. உங்கள் அப்படின்னா your. I cannot see your TV. I cannot see your TV. உங்கள் டிவியை என்னால் பார்க்க முடியவில்லை அப்படின்னா என்னால் ஐ, முடியவில்லை cannot, பிரசன்ட்ல சொல்றதுனால சி பார்க்க, உங்கள் யுவர், டிவியை டிவி. உங்கள் ஸ்டேட்டஸ் அருமை. உங்களுடைய ஸ்டேட்டஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. உங்கள் அப்படின்னா யுவர். ஸ்டேட்டஸ் தான். அருமை அப்படின்னு சொல்லும் போது அற்புதமான அப்படின்னு சொல்லலாம், அவேசம் அப்படின்னு சொல்லலாமா? யுவர் ஸ்டேட்டஸ் இஸ் அவேஷம். உங்கள் ஸ்டேட்டஸ் அருமை. உங்கள் டிவியை ஏன் நீக்கினீர்கள்? இது ஒரு WH கொஸ்டின். ஏன்னா ஏன் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கா, அப்போ ஒய் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஒய். கொஸ்டின் கேக்குறப்போ நீக்கினீர்கள் அப்படின்னு பாஸ்ட்ல கேக்குறாங்க. ஏன் நீக்கினீங்க அப்படின்னு. அப்போ பாஸ்ட்ல கொஸ்டின் கேக்குறப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? டிட். ஃபர்ஸ்ட் WH கொஸ்டின்ல WH வேர்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி வேர்டு வரணும். ஆக்சிலரி வேர்டு என்னங்க? டிட். why did. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வரணுமா? அப்போ உங்கள் அப்படின்னா தான் சப்ஜெக்ட். why did you. why did you. மீதம் இருக்கிறது டிவியை நீக்கினீர்கள் அப்படின்னு இருக்கு. நீக்கினீர்கள் அப்படின்னா ரிமூவ் பண்றது. why did you remove your TV. why did you remove your TV. ஏன் உங்க டிவியை நீங்க நீக்கினீங்கள்? ஏன் நீ ஏன் உன் டிவியை நீக்கின அப்படின்னு நீ நம்ம செகண்ட் பர்சனை பார்த்து தான் கேட்க போறோம். அதனால இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து யூ. இதுல இருந்து யூ வந்து வெளிப்படையா நீ ஏன் டிவியை நீக்கின, நீங்கிற வேர்டு வந்து ஹிடன் ஆயிருக்கு. சோ நம்ம சப்ஜெக்ட் வந்து இங்க யூ தான். நான் உங்களுக்கு செய்தி அனுப்புனேன் ஆனால் நீங்கள் பதிலளிக்கவில்லை. நான் உங்களுக்கு செய்தி அனுப்புனேன் ஆனா பதிலளிக்கவில்லை. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், நீங்க ரிப்ளைவே பண்ணல அப்படின்னு சொல்றது. நான் உங்களுக்கு செய்தி அனுப்புனேன் அப்படின்னு பாஸ்ட்ல இருக்கு. அப்போ ஐ. செய்தி அனுப்புறது அப்படின்னா மெசேஜ் பண்றதா? அப்போ மெசேஜ்டு பாஸ்ட்ல சொல்றதுனால மெசேஜ்டு. உங்களுக்கு அப்படின்னா யூ. ஐ மெசேஜ்டு யூ. இதுலயே நம்மளுக்கு செய்தி அனுப்புனேன்ங்கிற வேர்டு வந்துருச்சு. மெசேஜ்டு யூனாலே செய்தி அனுப்புனேன். ஐ மெசேஜ்டு யூ பாஸ்ட்ல சொல்றாங்க. ஐ மெசேஜ்டு யூ. ஆனால் நீங்கள் பதிலளிக்கவில்லை. ஆனால் அப்படின்னா பட். நீங்கள் பதிலளிக்கவில்லை. பதிலளிக்கவில்லை அப்படின்னு நெகட்டிவா சொல்றோமா? அதுவும் பாஸ்ட்ல நீங்க பதிலளிக்கல அப்படின்னு. அப்போ டிட் நாட். டிட் நாட். ஓகேவா? நெகட்டிவா சொல்லும் போது டிட் நாட். பட் நீங்கள் அப்படின்னு சொல்லும் போது யூ. டிட் நாட். பதிலுக்கு ரிப்ளைன்னு அர்த்தம். அவ யூ டிட் நாட் ரிப்ளை. அவ்வளவுதான். ஐ மெசேஜ்டு யூ பட் யூ டிட் நாட் ரிப்ளை.
ஈஸியா நம்ம இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் இந்த லெவல்ல நம்ம ஆரம்பிக்கலாம். உங்கள் இருப்பிடத்தை எனக்கு அனுப்புங்கள். உங்களோட இருப்பிடத்தை எனக்கு அனுப்புங்கள். ஏதாவது ஒரு இடத்துல இருக்கீங்க, அவங்களோட லொகேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்கள் இருப்பிடத்தை எனக்கு அனுப்புங்கள்னு கேட்போம்ல, அதுதான். அனுப்புங்கள். அனுப்புங்கள் அப்படின்னா சென்ட். அனுப்பு அப்படின்னு கேட்கும்போது சென்ட், SEND யூஸ் பண்ணணும். சென்ட், அனுப்பு அப்படின்னு சொல்லும் போது. சென்ட் உங்கள் இருப்பிடத்தை அப்படின்னு சொல்லும் போது யுவர் லொகேஷன். சென்ட் யுவர் லொகேஷன். எனக்கு அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லும் போது சென்ட் மீ யுவர் லொகேஷன் அப்படின்னு வரும். சென்ட் மீ யுவர் லொகேஷன். இதுவே எனக்கு அப்படின்ற வேர்டு இல்லைன்னா சென்ட் யுவர் லொகேஷன். உங்கள் இருப்பிடத்தை அனுப்புங்கள். சென்ட் மீ யுவர் லொகேஷன். உங்கள் இருப்பிடத்தை எனக்கு அனுப்புங்கள். உங்கள் செய்தியை பெற்றேன். உங்க மெசேஜ் எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது. உங்கள் செய்தியை பெற்றேன். உங்கள் செய்தியை பெற்றேன். செய்தி அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சாட் ரிலேட்டட் தான் பாக்குறோம். அப்போ மெசேஜ். உங்கள் செய்தியை பெற்றேன் அப்படின்னு பாஸ்ட்ல சொல்றாங்க. பெற்றேன். பெற்றேன் அப்படின்னா ரிசீவ் பண்றது. அப்ப பெற்றேன் அப்படின்னு சொல்லும்போது ரிசீவ்டு. நான் உங்கள் செய்தியை பெற்றேன். நான்கிற வேர்டு இங்க வந்து ஹிடன் ஆயிருக்கு. சோ ஐ ரிசீவ்ட். பாஸ்ட்ல எழுதுறோம். ரிசீவ்ட் யுவர் மெசேஜ். உங்கள் செய்தி அப்படின்னு சொல்லும் போது மெசேஜ். ஐ ரிசீவ்ட் யுவர் மெசேஜ். பாஸ்ட்ல சொல்றோம், அதனால ரிசீவ் வந்து ரிசீவ்ட் ஆயிடுச்சு. என் நம்பர் உனக்கு எப்படி கிடைத்தது? என்னோட நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்போம்ல. என் நம்பர் உனக்கு எப்படி கிடைத்தது? எப்படி அப்படிங்கிற WH கொஸ்டின் வந்திருக்கா? அப்போ WH கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஹவ். நெக்ஸ்ட் என்ன வரும்? ஆக்சிலரி வெர்ப். எப்படி கிடைத்தது அப்படின்னு கொஸ்டினா கேக்குறோம். பாஸ்ட்ல கிடைத்தது. அப்போ இது என்ன யூஸ் பண்ணணும்? டிட். பாஸ்ட்ல கொஸ்டின் கேக்குறோம். எப்படி கிடைச்சிச்சு? எப்படி கிடைத்தது அப்படின்னா ஹவ், WH வேர்ட். நெக்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் டிட். நெக்ஸ்ட் ஒரு சப்ஜெக்டா? இங்க சப்ஜெக்ட் என்ன வரும்? என் நம்பர் உனக்கு எப்படி கிடைத்தது. அப்போ உனக்கு யூ அப்படின்னு சப்ஜெக்ட் இருக்கு. ஹவ் டிட் யூ. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? கிடைத்தது அப்படிங்கிறது தான் மீதம் இருக்கு. என் நம்பர் கிடைத்தது. உனக்கு எப்படிங்கிறத எழுதிட்டோம். என் நம்பர் கிடைத்தது அதான் வேணும். ஹவ் டிட் யூ. கிடைத்தது அப்படின்னா என்ன? கெட்டா காட்டா? ஹவ் டிட் யூ கெட். ஏன்னா இங்க காட் அப்படின்னு போடக்கூடாது. கிடைத்ததுக்கு காட்டு தான் வரும். ஆனா இங்க ஏன் கெட்டு போடுறோம்னா டிட் பிளஸ் கெட் தான் காட். ஓகேவா? இங்க டிட்னு முன்னாடி கொஸ்டினா கேட்டனால கெட் தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே வீடியோல பார்த்திருக்கோம். டிட் பிளஸ் கெட் காட். ஹவு டிட் யூ காட் அப்படின்னு போடக்கூடாது. கிடைத்ததுன்னு இருக்குல்ல, அப்ப காட் அப்படின்னு போடக்கூடாது. இங்க டிட்டும் காட்டும் போட்டீங்கன்னா அது ராங் கொஸ்டின் ஆயிரும். டிட் பிளஸ் கெட்னு தான் போடணும். ஹவு டிட் யூ கெட் என் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது மை நம்பர். ஹவு டிட் யூ கெட் மை நம்பர். புகைப்படம் உங்களுக்கு அனுப்பப்பட்டது. நான் உங்களுக்கு போட்டோவை சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? இந்த இடத்துல புகைப்படம் அப்படின்னா போட்டோ. த போட்டோ. த போட்டோ புகைப்படம் உங்களுக்கு அனுப்பப்பட்டது. அனுப்பிட்டாங்க. சரியா? அனுப்பப்பட்டது அப்படின்னா சென்ட். SENT யூஸ் பண்ணணும். த போட்டோ உங்களுக்கு அனுப்பப்பட்டதுன்னு சொல்லும் போது has been அப்படின்னு யூஸ் பண்ணணும். has been. The photo has been sent to you. உனக்கு அப்படி சொல்லும் போது to you. The photo has been sent to you. உங்களுக்கு போட்டோ அனுப்பப்பட்டது.
இந்த இடத்துல ஏன் ஹேஸ் பீன் அப்படின்னு யூஸ் பண்றோம்னா த போட்டோ அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் இல்லை, இட். ஸோ இட் ஹேஸ் பீன், போட்டோ ஹேஸ் பீன் அப்படின்னு வரும். ஏன் இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் நம்ம ஹேஸ் பீன் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது ஒரு ஆக்ஷன், அனுப்புற ஆக்ஷன் பாஸ்ட்ல தொடங்கி இருக்கு. பாஸ்ட்ல வந்து சென்ட் பண்றோம். பாஸ்ட்ல சென்ட் பண்றது அந்த போட்டோ லோட் ஆகி ப்ரெசன்ட்ல சென்ட் ஆகுது. ஸோ த போட்டோ ஹேஸ் பீன் சென்ட் டு யூ. ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல வந்து ஸ்டார்ட் ஆகி ப்ரெசன்ட்ல நம்ம செய்யறோம் அப்படின்னா, கண்டினியூவா செஞ்சிரும் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ த போட்டோ ஹேஸ் பீன் சென்ட் டு யூ அப்படிதான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களுக்கான ஹோம்ஒர்க் பார்க்கலாமா? இன்னைக்கான உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னன்னா, தயவு செய்து உங்கள் டிவியை மாற்றவும். உன் டிவியை மாத்து அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இதற்கான விடையை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.